நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். நாங்களா 8 மணிக்கு வந்தோம். ஆமாம், சாப்பிட கூட இல்லை. காலையில் எங்கே லேட் ஆகிடுமோ வந்துட்டு போயிட்டு வரோன்னு நாங்கள் சீக்கிரமாக வந்து 8 மணிக்கு வந்தோம். இன்னும் ஆளக்கான அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹாய்ன்னு சொன்னால் கூட நாங்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கோம். அவ்வளோ பிடிக்கும். என்ன சொன்னாங்க? சொன்னாங்க எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லை அங்கிள். விஜய் சாரை பார்க்கலாம் தான் வந்தோம். 2 மணி நேரம் ஆகுது. கை குழந்தையெல்லாம் வச்சு வந்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நடிகரும் தவேக தலைவருமான விஜய் 51வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இந்த நிலையில் அவரது வீட்டருகே அவரை காண வேண்டும் என்பதற்காக காலை முதலே ரசிகர்கள் காத்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வீட்டிற்குள் இருந்தும் நடிகர் விஜய் ரசிகர்களை சந்திக்க வரவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெறுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெரி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாள். தமிழ்நாடு முழுவதும் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் காலையிலிருந்தே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையில விஜயை பார்ப்பதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தின் முன்பு ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் காலையிலிருந்தே காத்து கொண்டிருந்தனர். இதிலும் மேலாக கை குழந்தைகளோடு காலை 6-7 மணியிலிருந்து தற்பொழுது வரை காத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் ஏறத்தாழ 12 மணிக்கு இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திப்பார் என்பதற்காக கூறப்பட்டது. அப்பொழுது அவர் மேலே, அதாவது மதில் சுவர் மேலே ஏணி போட்டு அங்கிருந்து பார்ப்பதற்காக சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அப்பொழுது அவருடைய முகம் மறைக்கப்படக்கூடாது என்பதற்காக சில கிளைகளையும் வெட்டினார்கள். அப்பொழுது கூட்டம் குறைவாகவே இருந்தது. பின்பு நிறைய கூட்டம் வந்த பிறகு 1 மணிக்கு அவர் வந்து சந்திப்பார் என்று உள்ளே இருக்கக்கூடியவர்கள் கூறினார்கள். பின்பு 3 மணிக்கு வருவார் என்றும் கூறப்பட்டது. ஆனாலும் காலையிலிருந்தே உணவருந்தாமல் நூற்றுக்கணக்கான மக்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இது சிலரிடம் பேசும் பொழுது காலை 8 மணியிலிருந்து காத்து கொண்டிருப்பதாகவும் கையையாவது அசைத்து சென்றிருக்கலாம் என்று வேதனையோடு பேட்டி அளித்த அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வருடமும் விஜய் வீட்டின் முன்பு ரசிகர்கள் கூட்டம் கூடுவது வழக்கம் என்றாலும் கூட கட்சி துவங்கி தற்பொழுது தலைவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு கட்சி கொடியோடு தொண்டர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து வெளியூர் வெளி மாநிலத்திலிருந்து எல்லாம் இங்கே தொண்டர்கள் வந்து காத்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் உள்ளே இருந்தும் வந்து ஒரு கையையாவது அசைத்து சென்றிருக்கலாம் என்று வேதனையோடு இன்னும் கூட கை குழந்தைகளை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.